வணக்கம் மாணவ செல்வங்களே, இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மென்சுரேஷனில் எக்ஸசைஸ் 7.1ல் 9th and 10th ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். 9th ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். The internal and external diameters of a hollow hemispherical vessel are 20 cm and 28 cm respectively. Find the cost to paint the vessel all over at rupees 0.14 per centimeter squared அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு வெசலோட ஷேப் வந்து எப்படி இருக்குது, ஹாலோ ஹெமிஸ்பெரிக்கல் மாதிரி இருக்குது ஒரு பாத்திரம். அதை வந்து நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். அதோட இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் டயாமீட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் கொடுக்கல, ரேடியஸ் வந்து டயாமீட்டர்ஸில் பாதி, சரிங்களா? அது வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு வேல்யூஸும். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதை பெயிண்ட் பண்ணுறதுக்கு பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு வந்து எவ்வளோ ருபீஸ்னால் ருபீஸ் 0.14னா அந்த வெசலை ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து என்னது, ஒரு ஹாலோ ஹெமிஸ்பெரிக்கல் வெசல். இதில் நம்ம ஃபுல்லாக வந்து என்ன செய்ய போகிறோம், பெயிண்ட் பண்ண போகிறோம். வெளிப்பக்கம் உள்பக்கம் எல்லாமே நம்ம என்ன செய்யலாம், பெயிண்ட் பண்ணணும். ஸோ அப்படின்னா இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், டிஎஸ்ஏ ஆஃப் த ஹாலோ ஹெமிஸ்பெரியை தான் நம்ம இதுக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறதெல்லாம் எழுதிக்கலாம். இன்னர் டயாமீட்டர் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 20 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் வந்து 28 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இன்னர் டயாமீட்டர் 20 சென்டிமீட்டர்னா இன்னர் ரேடியஸ் என்ன இருக்கும், டயாமீட்டரில் பாதி. ஸோ இன்னர் ரேடியஸ் ஸ்மால் ஆர் வந்து 10 சென்டிமீட்டர். அவுட்டர் டயாமீட்டர் 28 சென்டிமீட்டராக இருந்துச்சுன்னா அவுட்டர் ரேடியஸ் கேபிட்டல் ஆர் வந்து எவ்வளோ இருக்கும், 14 சென்டிமீட்டர். 28ல் பாதி வந்து எவ்வளவு, 14 சென்டிமீட்டர். ஓகேங்களா? இப்போ நம்ம இதுக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறோம், டிஎஸ்ஏ ஆஃப் அ ஹாலோ ஹெமிஸ்பியர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதோட ஃபார்முலா வந்து என்னது, பை இன்ட்டு 3 கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ். இதில் கேபிட்டல் ஆருக்கு பதிலாகவும் ஸ்மால் ஆருக்கு பதிலாகவும் இந்த வேல்யூஸ் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பைக்கு பதிலாக என்ன போடுவோம், 22/7 3 இன்ட்டு கேபிட்டல் ஆர் வந்து என்னது 14 ஸ்கொயர்டு ப்ளஸ் ஸ்மால் ஆர் வந்து 10 ஸ்கொயர்டு. ஓகேங்களா? அடுத்தது நம்ம 14 ஸ்கொயர்டு வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 196. 10 ஸ்கொயர்டு வந்து எவ்வளோ கிடைக்கும், 100 கிடைக்கும். இப்போ அதை போட்டுடலாமா? பாருங்கள், 3 இன்ட்டு 196 ப்ளஸ் 100. 3ஐயும் 196ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 588 ப்ளஸ் 100. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 688. ஸோ 22/7 இன்ட்டு 688 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதை அப்படியே வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த 22ஐயும் 688ஐயும் மல்டிப்ளை பண்ணி 7ஆல் டிவைட் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ருபீஸ் வந்து எதில் கொடுத்துருக்காங்க, 0.14. இது வந்து 7ஆல் ஈஸியாக என்ன ஆகும், டிவைட் ஆகும். அதனால் நம்ம இப்படியே வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது காஸ்ட் ஆஃப் பெயிண்ட் த வெசல் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ருபீஸ் 0.14. இப்போ இங்கே நம்மளுக்கு டோட்டலாக எத்தனை சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்குது, 22/7 இன்ட்டு 688 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்குது. நம்ம என்ன செய்யணும், இதோட 0.14 நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது 1 7 is 7, 2 7s are 14. இங்கே 0 பாயிண்ட் இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யலாம், 0.2 போடணும். இப்போ இதை மூணையும் மல்டிப்ளை பண்ணுவோமா, 22 இன்ட்டு 688 இன்ட்டு 0.2. இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், ருபீஸ் 302.72 பைசேன்னு கிடைக்கும். ஸோ காஸ்ட் ஆஃப் பெயிண்ட் த வெசல் வந்து ருபீஸ் 302.72 பைசே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அடுத்த ப்ராப்ளத்துக்கு போயிடலாம். 10th ப்ராப்ளம் பாருங்கள். த ஃப்ரஸ்டம் shaped outer portion of the table lamp has to be painted including the top part. Find the total cost of painting the lamp if the cost of painting 1 square centimeter is rupees 2. டேபிள் லேம்ப் வந்து நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அட்லீஸ்ட் பிக்சர்ஸில் கூட நம்ம வந்து டேபிள் லேம்ப் வந்து நம்ம பார்த்துருப்போம். அந்த டேபிள் லேம்ப் வந்து என்ன ஷேப்பில் இருக்கான்னா ஃப்ரஸ்டம் ஷேப்பில் இருக்குது. அதை பெயிண்ட் பண்ண போகிறோம். பெயிண்ட் பண்ணும்போது அதோட டாப் பார்ட்டையும் சேர்த்து தான் பெயிண்ட் பண்ண போகிறோம். அதில் பெயிண்ட் பண்ணுறதுக்கு 1 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு ருபீஸ் 2 வந்து நம்மளுக்கு கேட்குறான். சரிங்களா? அப்படின்னா டோட்டல் காஸ்ட் வந்து எவ்வளோ ஆகும்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதான் வந்து என்னது, ஒரு டேபிள் லேம்ப்பு. இந்த டேபிள் லேம்ப் பாருங்கள், மேல் பக்கம் பார்க்குறதுக்கு அந்த பார்ட், அந்த லைட் எரியும் இல்லையா, அந்த போர்ஷன் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, ஃப்ரஸ்டம் மாதிரி இருக்குது. இப்போ இதை தான் நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். இதோட மேல் பக்கத்தையும் சேர்த்து நம்ம என்ன செய்ய போகிறோம், பெயிண்ட் பண்ண போகிறோம். இப்போ இதில் என்னென்ன இதோட வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதாவது அவுட்டர் டயாமீட்டர், இன்னர் டயாமீட்டர், ஹைட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம அதை நோட் பண்ணிக்கலாம். அவுட்டர் ரேடியஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 12 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க கேபிட்டல் ஆர். அப்புறம் இன்னர் ரேடியஸ் வந்து ஸ்மால் ஆர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஹைட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சிஎஸ்ஏ ஆஃப் த ஃப்ரஸ்டம் தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? இதுவும் பெயிண்ட் வந்து எங்கே அடிக்கிறோம், இந்த இடத்துல தான் அடிக்கிறோம். அப்புறம் மேல் பக்கமும் அடிக்கிறோம். ஸோ சிஎஸ்ஏ ஆஃப் த ஃப்ரஸ்டத்துக்கு நம்மளுக்கு ஃபார்முலா வந்து என்னது, பை இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு எல்.
இங்கே நம்மளுக்கு ஆர் இருக்குது, கேபிட்டல் ஆர் இருக்குது, ஸ்மால் ஆர் இருக்குது, என்ன இல்லை, எல் இல்லை. ஸோ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், எல் என்னன்னு கண்டுபிடிக்கணும். எல்லுக்கு என்ன ஃபார்முலா, ஆர் மைனஸ் ஆர் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர். இந்த இடத்துல கவனமாக நீங்கள் போடணும். ஃப்ரஸ்டம் சம் கேட்டால் இங்கே ஆர் வந்து எப்படி எழுதணும், ஆர் மைனஸ் ஆர்னு தான் எழுதணும். நம்ம அவசரமாக செய்கிறோம்னு சொல்லிட்டு நார்மலாக எழுதுகிற மாதிரி ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர்னு என்ன செஞ்சிடக்கூடாது, எழுதக்கூடாது. அப்போ கேபிட்டல் ஆர் வந்து இவ்வளவு 12. ஸோ 12 மைனஸ் 6 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர். 12லேருந்து 6 சப்ட்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 6 ஸ்கொயர்டு ப்ளஸ் 8 ஸ்கொயர் இல்லையா. 6 ஸ்கொயர் வந்து என்னது நம்மளுக்கு 36, 8 ஸ்கொயர் வந்து 64. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 36ஐயும் 64ஐயும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 100. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100க்கு என்ன ஆன்சரு, 10ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 100 கிடைக்கும் இல்லையா. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 வந்து நம்மளுக்கு என்னது 10 சென்டிமீட்டர். ஸோ எல்லோட வேல்யூ வந்து 10 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், ரெக்வயர்ட் போர்ஷன் டு பி பெயிண்டட். எந்தெந்த போர்ஷன்லாம் பெயிண்ட் பண்ண போகிறோம் பாருங்கள். முதல்ல சிஎஸ்ஏ ஆஃப் த ஃப்ரஸ்டம், இந்த பகுதியை சுற்றிலும் நம்ம என்ன செய்ய போகிறோம், பெயிண்ட் பண்ண போகிறோம். அப்புறம் வந்து என்ன செய்ய போகிறோம், டாப் ஆஃப் த லேம்போட டாப் பார்ட்டையும் பெயிண்ட் பண்ண போகிறோம். சிஎஸ்ஏ ஆஃப் த ஃப்ரஸ்டத்துக்கு நம்ம முதலே ஃபார்முலா பார்த்துட்டோம், பை இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு எல். டாப் ஆஃப் த லேம்ப் எப்படி இருக்கும், உங்களுக்கு சர்க்கிளாக இருக்கும். ஸோ ஏரியா ஆஃப் த சர்க்கிளுக்கு நம்மளுக்கு என்ன ஃபார்முலா, பை ஆர் ஸ்கொயர். ஸோ பை இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு எல் ப்ளஸ் பை ஆர் ஸ்கொயர்னு எழுதிட்டோம். இதுலேயும் பை இருக்குது, இதுலேயும் பை இருக்கா. ஸோ பை என்ன செஞ்சிடலாம், காமனாக வெளில எடுத்துடலாம். உள்ளே வந்து ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு எல் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் இருக்கும். இதில் இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். கேபிட்டல் ஆருக்கு பதிலாக என்ன போடணும், 12, ஸ்மால் ஆருக்கு பதிலாக 6, எல்லுக்கு பதிலாக 10, மறுபடியும் ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக ஸ்மால் ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக 6 இன்ட்டு 6. இப்போ இதை போட்டால் நம்மளுக்கு என்ன வரும் பாருங்கள், 12ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணால் 18, 18 இன்ட்டு 10 வந்து 180, 6 6 ஆர் 36. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 216 கிடைக்கும். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி 7ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது பாருங்கள், 678.86 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்கிது. இவன் என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள், காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் பெர் ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு வந்து எவ்வளோ ருபீஸ் கொடுத்துருக்கான், 2 ருபீஸ் கொடுத்துருக்கான் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு. இங்கே நம்மளுக்கு எவ்வளோ சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்கு, 678.86 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கிறதுனால அதோட 2ஐ மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது பாருங்கள், ₹1357.72 பைசே டோட்டல் காஸ்ட் ஆஃப் கிடைக்குது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.